வெல்கம் டு மேஜிக் மேக்ஸ் தமிழ். ஆல்ரெடி 7th ஸ்டாண்டர்டில் 1.3 எல்லா சம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் பார்க்கலாம். 8th கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு -30? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா எந்த ஆப்ஷனுக்கு -30 வருதோ அதை கரெக்ட் ஆன்சர். செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின், உங்கள் -20 அப்படியே ரைட் பண்ணுங்கள். உங்கள் மைனஸும் அப்படியே ரைட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ 5 2s are 10. ஓகேவா? அங்கே இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ ரெண்டு டிஃப்ரென்ஸ் அண்ட் மைனஸ் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ -10 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு -20 ரெண்டு சைனாக இருக்க ஒரே சைனாக நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கிறப்ப நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் போடணும். ஸோ 20ல் 10 மைனஸ் பண்ணால் 10 வரும். பெரிய நம்பர் வந்து 20, அது மைனஸ் சைனில். ஸோ ஆன்சர் இஸ் -10. நமக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வரல, நமக்கு -30 வரணும், இதுவும் வரல. ஸோ செகண்ட் ஆப்ஷனை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இது ப்ராக்கெட் இருக்க மல்டிபிள் பண்ணுங்கள். 6 10s are 60. நெக்ஸ்ட்டு மைனஸ் 6 5s are 30. இப்போ ரெண்டே மைனஸ் பண்ணுங்கள், என்ன வருது? 30 ப்ளஸ் 30 தான் வருது. இதுவும் ராங் ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். 2 5s are 10 ப்ளஸ் பண்ணுங்கள். 4 5s are 20. இதுவும் ஆட் பண்ணுங்கள், என்ன வருது? 30 தான் வருது. இந்த ஆப்ஷனும் ராங். இதை செக் பண்ணி பார்க்கலாமா? ஃபோர்த் ஒன்று. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே இன்ட். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ரெண்டு டிஃப்ரெண்ட் சைனை மல்டிபிள் பண்ணுறோம். நமக்கு என்ன வர ஆன்சர்? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஃபஸ்ட்டு சைனை மல்டிபிள் பண்ணிடணும். நெக்ஸ்ட் நம்பரை பண்ணணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். நம்பரை மல்டிபிள் பண்ணால் 6 5s are 30. ஓகேவா? சரி, இப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது? -30 வந்துருச்சோ. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம செக் பண்ண விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஸ் இஸ் ஈக்குவல் டு -30. கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எது -30 வருதோ அதை கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஓகே, 9th கொஸ்டின், விச் ப்ராப்பர்ட்டி இஸ் இல்லுஸ்ட்ரேட்டட் பை த ஈக்குவேஷன் 5 × 2 + 5 × 5 இஸ் ஈக்குவல் டு 5 × 2 + 5. இந்த ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்கல்ல, ஆல்ரெடி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் என்னென்ன ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி. இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருக்க நம்பர்ஸை பார்த்தா உங்களுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி நம்ம செக் பண்ணணும். சரி, இப்போ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன வரணும்னா, அதாவது a + b = b + a இப்படி இருந்தால் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ரெண்டு நம்பர் இருக்குன்னு அது ஆர்டர் சேஞ்சஸாக இருந்துச்சுன்னா இது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இங்கே கொடுத்துருக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வராது. ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஒன்றை செக் பண்ணலாம். செகண்ட் ஒன்றை செக் பண்ணோம்னா க்ளோசர்னால் நம்ம ரெண்டு நம்பர் இருக்கோ, ரெண்டு ஆன்சர், ரெண்டு கொஸ்டின் a + b. இது சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வரணும். ஸோ எக்ஸாம்பிள் 5 + 2 ஆன்சர் வந்து 7 வருது. இந்த மாதிரி கொடுத்துருந்தா அது வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. ஒரு ரெண்டு நம்பரை நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சி ஒரு சம் வந்து க்ளோஸ் ஆயிரும். அந்த மாதிரி இது கொடுக்கல. ஸோ இதுவும் ராங்கு. இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு நம்ம இப்போ தேர்ட் ஒன் அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஃபோர்த் ஒன் பாருங்கள். இப்போ அசோசியேட்டிவ்னா 3 நம்பர் இருக்கும். நீங்கள் a + b + c ஈக்குவல் இந்த பக்கம் a + b + c தான் வரும். ஆனால் இங்கே லாஸ்ட் 2 நம்பர் ப்ராக்கெட், இங்கே ஃபஸ்ட்டு 2 நம்பர் ப்ராக்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் செக் பண்ணி பாருங்களே, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுவும் வராது. நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன்று தான் வரும். இது என்ன ஃபார்முலாவில் இருக்குதுன்னு பாருங்கள். a × b + c ஈக்குவல் இந்த ஏவை பிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், இந்த ஏவை சிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண என்ன வரும்? a × b சென்டரில் ப்ளஸ் சைன். ஃபஸ்ட்டு ஏவை பிக்கு கொடுத்துட்டோம், நெக்ஸ்ட் ப்ளஸ் போட்டுக்கோங்க. a × c, ஏ சிக்கு தரணும். ஸோ a × c. இப்போ இந்த ஃபார்முலா பிரகாரம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது a × b + c. இங்கே பாருங்கள், a × b + a × c. ஸோ அப்போ நீங்கள் கொடுத்துருக்குற கொஷின் வந்து எந்த ப்ராப்பர்ட்டி வருது? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? நல்லா எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருந்தால் மட்டும்தான் இந்த கொஷின் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ கொடுத்துருக்கிற கொஷின் அதான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்.
இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு எல்லாமே ப்ளஸில் வரும், ஏன்னா எல்லாமே மல்டிப்பிள் வரும். ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் ஒன்று இன்ட்டு ஒன்று ப்ளஸ், இல்லை ஒன்று இன்ட்டு ஒன்று மைனஸ் வரும். அதை வச்சு நீங்கள் டக்குன்னு இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் 10th கொஸ்டின். 11 into -1 11 into -1 கேட்குறாங்க. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்கிற கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நான் ரைட் பண்ணிக்கிறேன். 11 into -1. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், சைனை தான் மல்டிபிள் பண்ண சொன்னா பாருங்க, இங்க எதுவுமே இல்லைன்னா பிளஸ் சைன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ பிளஸ் இன்ட்டு மைனஸ் ரெண்டு வேற வேற சைனை மல்டிபிள் பண்ணாவே ஆன்சர்ல என்ன வரும், மைனஸ். நெக்ஸ்ட் நம்பரை மல்டிபிள் பண்ணுங்க. 1 into 11 11 தான் வரும். ஒன்னோட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாரு, சேம் நம்பர் தான் வரும். ஸோ ஆன்சர்ஸ் எந்த ஆப்ஷன் வருது, -11. 4th ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, வேற வெரி ஈஸி கொஸ்டின். நெக்ஸ்ட் 11th ஒன் பாருங்க. இதே மாதிரி தான், இப்போ ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு. ஓகேவா? -12 into -9. ஃபர்ஸ்ட் சைனை என்ன பண்ணணும், நம்ம மல்டிபிள் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், ரெண்டு சேம் சைனை மல்டிபிள் பண்ணா பிளஸ். நெக்ஸ்ட் ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணணும். ஓகே, பண்ணலாமா? 12யும் 9யும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ பண்ணோம்னா 2 9s are 18க்கு 8, பேலன்ஸ் 1, 1 9 is 9, 9 plus 1 10. ஸோ ஆன்சர் என்ன வருது, சைன் வந்து ப்ளஸில் வருது, ப்ளஸ் 108. ஃபஸ்ட்டு சைனை மல்டிபிள் பண்ணிக்கிறேன், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், நெக்ஸ்ட் நம்பர் மல்டிபிள் பண்ணால் 108. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இங்கே ப்ளஸ் எதுவுமே சைன் கொடுக்கல, இங்கே ப்ளஸ் சைன் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ ஆன்சர் இஸ் 108. ஆல்ரெடி 1.3 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்கள் அப்ஜெக்டிவ் கொஸ்டின் தானே சொல்லிட்டு இதை பார்க்காம விட்டுறாதீங்க, இதுலேருந்து எக்ஸாம் கொஸ்டின் வரும். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.